விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்குகின்ற வீரர்களுக்கு தமிழ்நாடு அரசு மற்றும் பொதுத்துறை நிறுவனங்களில் 3% இடஒதுக்கீட்டின் கீழ் பணி வாய்ப்பினை வழங்கும் விதமாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வரலாற்றிலேயே முதன்முறையாக ஒரே நேரத்தில் 84 வீரர்களுக்கு ஜாப் அப்பாயின்மெண்ட் லெட்டர்ஸ், பணி நியமன ஆணைகளை வழங்கி சிறப்பித்தாங்க. ஆகவே இன்றைக்கு உங்களுக்கு உயரிய ஊக்கத்தொகையும் வழங்குகின்றோம். வேலைக்காக விண்ணப்பித்திருந்தால் அதன் மீது பரிசீலனை செய்து நம்முடைய அரசு வீரர்களுக்கு வேலையையும் நிச்சயம் தரும் என்பதை இங்கே நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். உலக புகழ்பெற்ற விளையாட்டு வீரர்கள் தமிழ்நாட்டிலிருந்து உருவாக வேண்டும் என்பதுதான் இந்த அரசினுடைய ஒரே நோக்கம். விளையாட்டு எவ்வளவு சக்தி வாய்ந்தது, மரியாதைக்குரியது என்பதற்கு இங்கே ஒரு சிறிய எடுத்துக்காட்டை, ஒரு இன்சிடென்ட்டை இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். சுமார் 50 ஆண்டுகளுக்கு முன்பு 1975ஆம் ஆண்டு காலகட்டத்தில் உலகின் மிக பிரபலமான மிகச்சிறந்த விளையாட்டு வீரர், கால்பந்தாட்ட வீரர் பேர் பீலே, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அப்பொழுதைய அமெரிக்கன் பிரசிடென்ட் திரு ஜெரார்ட் ஃபோர்ட் திரு பீலேவை சீஃப் கெஸ்டாக அவரை கௌரவப்படுத்துவதற்காக வெள்ளை மாளிகைக்கு அழைக்கின்றார், ஒயிட் ஹவுஸ்க்கு அழைக்கின்றார். அழைத்து சிறப்பு செய்கிறார். அப்பொழுது நடந்த ஒரு நிகழ்ச்சியை இங்கே குறிப்பிட விரும்புகின்றேன். திரு ஃபோர்டும் பீலேவும் பேசி கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய ஒரு சிறுவன் ஒரு ஆட்டோகிராஃப் புக் எடுத்துக்கிட்டு அவங்களை நோக்கி வேகமாக ஓடி வருகின்றான். அவன் தன்னுடைய ஆட்டோகிராஃப் புத்தகத்தை அமெரிக்க அதிபர் திரு ஃபோர்டிடம் நீட்டுவான் என அங்கிருந்து அத்தனை பேரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தாங்க. ஆனால் அவன் கொண்டு போய் ஆட்டோகிராஃப் புக்கை திரு பீலே அவர்களிடம் போய் நீட்டினான். இதை பார்த்து எல்லாருமே ஷாக் ஆயிட்டாங்க. வல்லரசு நாடான அமெரிக்காவின் அதிபருடைய ஆட்டோகிராஃபை விட பிரேசிலில் வறுமையான குடும்பத்தில் பிறந்து ஒரு ஃபுட்பால் வாங்க கூட காசு இல்லாத வகையில் விளையாட தொடங்கி ஃபுட்பால் என்றாலே பீலே என சொல்லும் அளவுக்கு உயர்ந்த பீலேவுடைய கையெழுத்து தான் அந்த சிறுவனுக்கு பெரியதாக தெரிந்தது. அதுதான் விளையாட்டு வீரர்களுக்கு கிடைக்கக்கூடிய சிறப்பு, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த புகழ். அந்த மாதிரியான சிறப்பை தமிழ்நாட்டில் இருக்கும் அனைத்து விளையாட்டு வீரர்களும் வீராங்கனைகளையும் பெற வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கின்றோம்.